கிழக்கு திசை காற்று மாறி வரதால இன்னைக்கும் நாளைக்கும் தென் தமிழ்நாட்டிலையும் டெல்டா மாவட்டங்களையும் காரைக்கால் பகுதிகள் என சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழ்நாட்டு பகுதிகளையும் புதுவையிலையும் வானிலை வறண்டுதான் இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால்ல அதிகாலையில் சில இடங்கள்ல பனிமூட்டம் காணப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 14ஆம் தேதி தென் தமிழ்நாடு, டெல்டா, காரைக்கால் என சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும்னு, மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலை தான் நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கடலோர தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரும் அப்படின்னு, இது கூட இன்னைக்கு இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல குறைந்தபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வழக்கத்தை விட குறையலாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதே போல இன்னைக்கும் நாளைக்கும் வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்கும். அதிகாலையில் லேசா பனிமூட்டம் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்னன்னா, இன்னையில இருந்து 15ஆம் தேதி வரை தென் தமிழ்நாடு கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர்ல இருந்து 45 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசலாம் அப்படின்னும், அதனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் போகாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம்.